ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கணத்துக்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலதரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலதரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரமிக்கத்தக்க மனவாட்டி உன்னத பாட்டிலிருந்து நம்முடைய சில வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. பெண்கள் எல்லாரையும் கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயம்தான். அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக இருக்கிறார்கள், தேசத்துக்கு அவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக இருக்கிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட ஒவ்வொரு பெண்களும் இயேசுவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமானவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். வாசிப்போம் சங்கீதம் 139:13 வாசிக்கும் போது, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது தேவன் என்னை அப்படிதான் உருவாக்கினார். என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உருவாக்கினார். அல்லேலூயா. இப்படி தேவன் ஒவ்வொரு மனவாட்டியையும் எப்படி அவர் விரும்புகிறார் என்றால், நம் பிரமிக்கத்தக்க அவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை தான் பார்த்தோம். உன்னத பாட்டு 2:2 பார்த்தோம். முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் என் குமாரத்தி என்ன செய்கிறாள், இருக்கிறாள். இன்னைக்கு நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமுள்ள குமாரத்திகளாக மனவாட்டியாக நம் இயேசுவுக்கு முட்கள் நிறைந்த வாழ்க்கை, முட்கள் நிறைந்த உலகத்திலே நாம் லீலி புஷ்பங்களை போல நாம் தேவ சமூகத்திலே காணப்பட நமக்கு கிருபை தருகிறார். 2:14 வாசிக்கிறோம். கண்மலை வெடிப்பின் சிகரத்திலே தங்கும் புறாவே, பிரமிக்கத்தக்க மனவாட்டி எங்கே இருப்பாள்? அந்த கண்மலையாகிய இயேசுவுக்குள் இருப்பாள், அந்த வெடிப்புக்குள் மறைவுக்குள் இருப்பாள், சிகரத்தில் காணப்படுவாள். அவள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை அதிகமாய் அவள் ஈடுபாடு இருக்காது. அவளுடைய ஈடுபாடெல்லாம் எங்கே இருக்கும் என்றால் சிகரங்களிலே காணப்படும். அவளுடைய வாழ்க்கை இயேசுவோடு அந்த மலையின் அனுபவத்திலே தான் அவள் எப்பொழுதுமே இருப்பாள். இப்படித்தான் மோசே, எலியா, இயேசு, தாவீது எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? அந்த பிரமிக்கத்தக்கவர்களாய் அந்த மலையின் அனுபவத்திலே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் நம்மையும் கர்த்தர் வாழ விரும்புகிறார். 3:4 சொல்லப்படுது, விடாமல் பற்றி கொண்டிருந்த மனவாட்டி. எப்படி இருந்தாங்களா? அந்த பிரமிக்கத்தக்க மனவாட்டி. அவ விடல. எந்த பாடு கஷ்டம் வந்தாலும், யோபு எந்த பாடு கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யல? அந்த மனவாட்டி தேவனை விடாமல் பற்றி கொண்டபடியினால். ரூத் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்தால்? விடாமல் பற்றி கொண்டது போல இந்த பிரமிக்கத்தக்க மனவாட்டியுடைய செயல் பார்த்தீங்களா? விடாமல் பற்றி கொண்ட மனவாட்டியாக என்ன செஞ்சாங்க? அவங்க காணப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். எந்த சூழ்நிலைகள், மேடு பள்ளங்கள், காற்றோ புயலோ, எந்த காரியங்கள் வாழ்க்கையில மாறி மாறி வந்தாலும் விடாமல் பின்பற்றுகிற மனவாட்டியாக, ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை போல விடாமல் பற்றி கொள்கிற அந்த பிரமிக்கத்தக்க மனவாட்டியாக கர்த்தர் நம்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க உன்னத பாட்டு 4:7 வாசிக்கும் போது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதில்லாத பிரமிக்கத்தக்க மனவாட்டி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அதுதான் பழுதில்லாத வாழ்க்கை. பழுதான உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், சுத்தமில்லாத இந்த உலகத்திலே இன்னைக்கு மனவாட்டி எப்படி இருக்கணுமா? பழுதில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உன்னில் பழுதொன்றுமில்லை. ஒரு காலத்திலும் பழுதுள்ளவங்களாய் இருந்தோம். பேசும்போது வாயின் வார்த்தை, வாயை திறந்தாலே அங்கே பொல்லாதது தான் வந்துச்சு. பொய்கள் நிறைஞ்சிச்சு, குறைகள் நிறைய இருந்துச்சு, அவிசுவாசமான வார்த்தை தான் இருந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத சாத்தான் போடுற எல்லா வார்த்தைகளையும் வாயிலே பேசி பேசி பழுதுள்ள வார்த்தைகள் வெளியே வந்துச்சு. சிந்தையில நிறைய பழுது, எல்லாம் தவறாகவே சிந்திக்கிற காரியம், தவறாகவே யோசிக்கிற காரியம். இப்படி பழுதுள்ள இருதயம் கேடுபாடு நிறைந்திருந்தது. செயல்கள் எல்லாம் தவறானவை நிறைய காணப்பட்டிருந்திருக்கலாம். பழுதுள்ள வாழ்க்கை. ஆனால் பழுதற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்றைக்கு நம்மை சுத்திகரித்ததோ, நமக்காக பழுதில்லாத இயேசு அவர் பழுதாய் மாறி குற்றமில்லாத இயேசு குற்றமுள்ளவராய் அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டதோ, எனக்குள் ஊற்றப்பட்டதோ, நான் சுத்திகரிக்கப்பட்டு நான் பழுதில்லாத மனவாட்டியாய் நான் மாறிவிடுகிறேன்.
விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்கவர்களாய் எதிர்பார்க்கிறார். எல்லாரை போல நீ இருப்பது அல்ல. நம்ம அதான் நீதிமொழிகள் 31 வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை பற்றி அந்த அப்படி கணவன் சொல்லுகிறான், அநேக ஸ்திரீகள் உண்டு, ஆனால் நீ அவர்களிலும் மேற்பட்டவள். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர், அநேக பெண்கள் இந்த பூமியில இருக்கலாம், அநேக மனவாட்டிகள் இருக்கலாம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நான் உலகத்திலே நான் ஒருத்தி தானா? அப்படி இல்லை. இதே போல நிறைய ஒருத்திகள், நிறைய ஒருத்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் ஆண்டு சொல்றாரு, என் உத்தமியோ நீ பழுதற்ற மனவாட்டி என்று கர்த்தர் நம்மை குறித்து என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். அப்ப இந்த பழுதில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வர வேண்டும். பாருங்க, பழுதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. வாசிங்க 2 ராஜாக்கள் 12:7 வாசிக்கும் போது, ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். நீங்கள் ஆலயத்தை பழுது பார்க்காமல் போனது என்ன? இன்னைக்கு அநேக நேரம் நமக்குள்ள இருக்க சில பழுதுகளை கவனிக்காமலே இருந்து விடுகிறோம். ஆலயம் என்றால் என்ன? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த யோவாஸ் ராஜா என்ன பண்றாரு? நீங்கள் ஆலயத்தை பழுது பார்க்காமல் போனது என்ன? அங்கே ஒரு பலிபீடம் இருக்கிறது. அங்கே பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பலியிட்டு கூப்பிடுகிறார்கள். அங்கே எந்த உத்தரவும் இல்லை. பல மணி நேரம் கடந்து போகிறது. அங்கே தீர்க்கதரிசி எலியா அங்கே வருகிறார். அல்லேலூயா. அவர் வந்து பலிபீடத்தை முதலாவது என்ன செய்கிறார்? பழுது பார்த்து செப்பனிடுகிறார். செப்பனிட்ட பிற்பாடு அங்க பலியை செலுத்தி, கர்த்தாவே கேட்டருளும் என்று சொன்ன மாத்திரத்திலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை பட்சித்து போட்டது. நல்லா கவனிங்க. அப்ப தேவனுடைய அந்த பிள்ளையாகி நாம் நம்முடைய இந்த ஆலயமாகிய வாழ்க்கை ஒன்று, நம்முடைய ஆலயமாகிய குடும்பம் வாழ்க்கை, என்னுடைய இருதயம், நான் எனக்குள் இருக்கிற பழுதுகளை நான் சரிப்படுத்த வேண்டும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ நம்முடைய பிழைகள் தான் பழுதுகள். என்னுடைய குறை ஒரு பழுது, நான் என்னுடைய அறியாமை ஒரு பழுது, நான் தேவனை தேடாமல் இருப்பது ஒரு பழுது, எனக்குள் அவிசுவாசம் என்பது ஒரு பழுது. அல்லேலூயா. இன்னைக்கு பழுதெல்லாவற்றையும் கர்த்தர் நீக்க விரும்புகிறார். பழுதில்லாத மனவாட்டி. அதனால தான் பஸ்காவை ஆசரித்தவர்கள் என்ன செய்தார்கள்? பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாங்களா? அவங்க பலி செலுத்தினாங்க. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி பழுதில்லாத ஆட்டுக்குட்டியா இருந்துச்சு. அதை தான் அவர்கள் அடித்து அதை புசித்தார்கள். அது பஸ்கா. நாம் இயேசு என்கிற பஸ்கா நமக்காக பழுதில்லாதவர் பலியானார். அந்த ஆட்டுக்குட்டி பலியானதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அவர்களுடைய வீட்டு நிலைக்காலிலே பூசப்பட்டதினால் சங்கார தூதன் கடந்து போனான். அதே போல இயேசு நமக்காக பலியானதினால் இன்னைக்கு சங்கார தூதன் நம்மை தொட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இந்த பிரமிக்கத்தக்க மனவாட்டி என்ன செய்வாள் என்றால், அவள் இயேசுவின் இரத்தத்துக்குள் தன்னை மறைத்துக் கொள்ளுவாள். அவள் இந்த ஆலயத்தை பழுது இருந்தா சரிப்படுத்திக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பழுதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நிமிடம் உட்கார்ந்து உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன் இருதயத்துல என்ன இருக்குது அதை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். பழுதை சரிப்படுத்தணும். பழுதோடு இருந்தா வெடிப்பான தொட்டியில நீங்க என்னதான் தண்ணியை ஊத்திட்டே இருங்க, அது என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அது அங்கங்க லீக்கேஜ் ஆகி அது தண்ணி எல்லாம் வெளியே போகி
அந்த தொட்டி மறுபடியும் காலி ஆகிட்டே இருக்கும். ஏன் சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு நினைக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பிளஸ்ஸிங் இல்லையே, நான் இவ்வளோ நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் வரது போல இருக்குது, ஆனால் அது நிரந்தரமாக இல்லையே. காரணம் என்ன? தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய மனவாட்டி அல்லவா, அவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் எங்கேயோ சில வெடிப்புகள், எங்கேயோ சில பழுதுகள், அதனால் அவைகள் லீக் ஆகி என்ன செஞ்சிருது, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை காண முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை காண முடியாதபடிக்கு, நன்மைகளை காண முடியாதபடிக்கு அது என்ன செஞ்சிருது, எல்லாம் வெளியே போய்விடுகிறது. இன்னைக்கு இந்த ஆலயமாகிய என்னை நான் என்ன செய்யணும், நான் பழுது பார்க்க வேண்டும். யோவாஸ் ராஜா அதில் ரொம்ப கவனமா இருந்தாரு. பழுது பார்க்கறதுக்கு ஏன் நீங்க பழுது பார்க்கல என்று கடிந்து கொள்ளுகிறார். இதில் ஊழியக்காரங்க நாங்கள் என்ன செய்வோம், ஏன் நீங்கள் இன்னும் இதில் சரியாக படலை, நீங்கள் இன்னும் இதில் ஏன் மாறலை, இன்னும் நீங்கள் இதில் குணப்படாமல் இருக்கிறீங்களே, இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களே என்று சொல்லி என்ன செய்வாங்க, கடிந்து கொள்ளுவாங்க. தேவனும் நம்மை கடிந்து கொள்வார், ஆவியானவர் நம்மளை கடிந்து கொள்ளுவார், நமக்குள் இருக்கிறதை உணர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், என்னெல்லாம் நமக்கு தேவனுக்கு பிடிக்காததோ அதையெல்லாம் உணர்த்துவார். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியா நமக்குள் இருக்கிறார். உணர்த்தும் போதே நமக்குள்ள இருக்கிற பழுதானவர்கள் என்ன செஞ்சு நம்ம சரிப்படுத்திடணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க பழுதில்லாத மனவாட்டியா நீங்க மாற முடியும். இப்ப இயேசு, நீங்க தேவனுடைய ஆலயம் பழுதா இருந்தால் அந்த ஆலயம் எப்படி, பாலடைஞ்ச மண்டபம், அங்கே குருவிகள் தங்கும், அங்கே ஃபுல்லாக ஓட்டடை அடிஞ்சிருக்கும், எல்லா பூச்சிகள் பாம்புகள் எல்லாம் போயிட்டு அது தேவாலயமாக இருக்காது. அங்கே மிருகங்களும் பறவைகளும் தங்குகிற கூடாரமாக போயிடும். இப்படி தான் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த பழுது மாறிட்டா நம்ம தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக நம்முடைய இருதயம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, அங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குது என்று அறியீர்களா? எங்க நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அதான் நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் வாசமானோன்னா அங்க பழுது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பழுதெல்லாம் மாறணும். ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் இன்னும் எதிலெல்லாம் பியூரிஃபை ஆக வேண்டும் என்று சொல்லி, உனக்குள் இதெல்லாம் பழுதா இருக்குது, முதலாவது அதை சரிப்படுத்து, அந்த பலிபீடத்தை என்ன செய், சப்பனிடு. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இறங்கி அந்த பலிகள் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் என்கிற அந்த வாழ்க்கை, நம்முடைய எல்லாவற்றையும் நம் பழுதுகளை சரி பார்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க பழுதுகளை நாம் சரி செய்ய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதை தேவனுடைய ஆவியின் ஏவுதலிலே வசனத்தை கொண்டு அதை வசனத்தினால் அதை கழுவி குளிப்பாட்டி அதை என்ன செய்யணும், அந்த அழுக்குகளாம் மாற்றி இன்னைக்கு சுத்தமாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமோஸ் 9:12 வாசிக்கும் போது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் இப்படி நீ ஒருவேளை பழுதாகி விழுந்து போய் இருந்தா கூட இன்னைக்கு ஆண்டுக்களை நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, சொல்லப்பட்டது தாவீதின் கூடாரம் அன்று ஸ்தாபிக்கப்பட்டு ரொம்ப பிரம்மாண்டமாய் இருந்தது. தினந்தோறும் அங்கே பாட்டு, தினந்தோறும் ஆராதனை, தினந்தோறும் ஜெபம், வேலை ஒரு நேரம் கூட இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை அங்கே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த கூடாரம் அவைகள் செயல்படாமல் விழுந்து போனது, அங்கே பழுது உண்டானது. ஆனா ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் அந்த கூடாரத்தை என்ன செய்வேன், நான் பழுத சரிப்படுத்தி சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல மறுபடியும் ஸ்தாபிப்பேன். இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டுக்கையில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களை பிரமிக்கத்தக்க மனவாட்டியாக, பழுதில்லாத பிரமிக்கத்தக்க மனவாட்டியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தி இன்னைக்கு நம்மளை பழுதெல்லாம் சீர்படுத்தி நம்மை மறுபடியும் பாருங்க, மத்தேயு 4:21 சொல்லப்பட்டிருக்குது, அவங்க சீஷர்கள்லாம் வலையில படகுல உட்காந்து வலையை என்ன பண்றாங்க, பழுது பார்க்குறாங்க. வாழ்க்கை என்கிற படகுல அமர்ந்து உங்களை நீங்கள் பழுது பார்க்க வேண்டும். முதலாவது நம்மை தன் பிழைகளை என்ன சொன்ன பிழைகள் குற்றங்களை முதலாவது நான் உணரணும். நம்ம 1 கொரிந்தியர் வாசிக்கும் திருவந்த நேரத்தில் தான்
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தாம நம்ம கர்த்தருடைய போஜனத்தை எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம அன்னைக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், அதே போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுப்பதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அந்த படகுல வாழ்க்கையில உட்காந்து அந்த வலைகளை பழுது பார்க்குறாங்க, அலசி கொண்டே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்துதான் இயேசு தன்னுடைய ஊழியத்துக்கென்று அழைத்தார். இன்னைக்கு யார் ஒருவர் தன்னை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை அலசி ஆராய்ந்து தன்னை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டு கையில் அப்படியா உங்களை விட்டு கொடுங்க. பழுதில்லாத மனவாட்டியாக, பிரமிக்கத்தக்க மனவாட்டியாக உன்னை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப மறுபடியும் அந்த தாவீது கூடாரம் விழுந்து போச்சுதே, அதை மறுபடியும் கர்த்தர் எடுப்பித்து கட்டுவேங்கிறாரு. தாவீதினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்குடைய வாழ்க்கையிலும் தருவார். பாருங்க, எசேக்கியேல் 46:13 வாசிக்கும் போது, தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய், காலை தோறும் அதை படைக்க வேண்டும். அப்ப இந்த பழுதற்ற அந்த வாழ்க்கைக்குள் தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் இங்க சொல்லப்பட்டிருக்குது, காலை தோறும் அதை படைக்க வேண்டும். இப்படி படைக்கணுமா? காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது, புதிதா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மறுபடியும் பிரமிக்கத்தக்க மனவாட்டியா நீங்க மாறணும்னா காலைதோறும் தேவ சமூகத்துல வந்துருங்க. ஆமென். 14 வசனம், அதனோட காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவு காலையிலே கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு நீங்க தாவீதுடைய அந்த விழுந்து போன கூடாரம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆராதனை மறுபடியும் வந்துச்சுன்னா கர்த்தர் அதை என்ன செய்வாராம், இந்த ஸ்தானத்திலே ஸ்தாபிப்பார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வேதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்குள்ள எனக்குள்ள வரணும்னா நான் மறுபடியும் அந்த தாவீதின் கூடாரம் பழுது பார்க்கப்பட்டு கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு தேவன் அதைதான் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் நமக்கு முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் தேவனை தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள், அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். தினம்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். அது எப்படி? காலைதோறும் எழும்பி நின்று உங்களை அப்படியே சாஷ்டாங்கமாய் தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே படைச்சிடுங்க. ஹல்லேலூயா. தினந்தோறும் பலிபீடத்தை படைச்சிட்டா நம்முடைய சுயமெல்லாம் அங்கே சாம்பலா போயிடும். நம்மளுடைய ஆசை விருப்பங்கள்லாம் அங்கே சாம்பலாயிடும். ஆனால் தேவனுடைய ஆசை விருப்பங்கள் நிறைவேறும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு அன்பான சகோதரியை, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற இன்னைக்கு காலைதோறும் என்ன செய், நீ கர்த்தருக்கு உன்னை பலியாய் உன்னை படை. கர்த்தருக்கு உன்னை பலியாய் நீ படைக்கும் போது, நீ காலையிலே அதை செய்யும் போது அப்படி புது கிருபையை, அப்படி புது அபிஷேகத்தை, புது புது நன்மைகளை நீங்க என்ன செய்வீங்க, நிச்சயமா பார்ப்பீங்க. அதனால உங்களை தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம், அந்த இடத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு பழுதானவைகளாம் தூக்கி வெளியே போட்டு பழுதில்லாத மனவாட்டியாக, பிரமிக்கத்தக்க மனவாட்டியாக, ஹல்லேலூயா, உன்னை பிரமிக்கத்தக்க மனவாட்டியாய் தேவன் உன்னை பார்க்கிறார். மற்றவங்களாம் எதையா சொல்லிட்டு போட்டோம், ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும், நான் என் இயேசுவுக்கு பிரமிக்கத்தக்கவளாய் நான் காணப்பட வேண்டும். மனுஷனுக்கு ஆசைப்பட்டு, மனுஷிக்கு ஆசைப்பட்டு, கணவன் பிள்ளைகள் சொந்தக்காரங்க விருப்பத்துக்கே நடந்து கடைசியில் என்ன கிடைச்சது? கடைசியில் கெட்ட பேரு தான் கிடைச்சது. அல்லேலூயா. நிறைய நன்மை செஞ்சிருப்போம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அதை சொல்லி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னதான் நீங்கள் நன்மை செஞ்சு இருந்தாலும் ஜனங்கள் நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை கொஞ்சம் தூற்றத்தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசு அப்படி அல்ல. அவர் உங்களை தன் மனவாட்டியாய் பார்க்கிறார். எப்படி பிரமிக்கத்தக்க என் மனவாட்டி என்று சொல்லி நம்மை கர்த்தர் அணைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பழுதில்லாத மனவாட்டியாய் இன்னைக்கு தேவன் என்னை மாற்றுவாராக. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. மக்கு நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. எங்களை பிரமிக்கத்தக்கவர்களா எங்களை நீங்க ஆண்டவரே உருவாக்கினீங்களே அப்பா, எங்களை உண்டாக்கினீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், பழுதற்றவர்களாய் நீ மாற்றுகிறதற்காக நன்றி. எங்களுக்குள் இருக்கிற
இருக்கிற எல்லா பழுதுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக, எல்லா பழுதுகள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற பழுதுகள் நீங்கட்டும். கர்த்தர் நீர் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் மாறட்டும் ஆண்டவரே. சுத்தமானவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் வரட்டும். அசுத்தங்கள் பழுதானவைகள் நீங்கட்டும். ஒழுங்கினங்கள் நீங்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எதெல்லாம் நீ விரும்பலையோ அவைகளை இன்றைக்கு நாங்கள் எங்களை விட்டு வெளியே எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. வெளியே எடுத்து போடுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதனுடைய திறப்புகள் அடைக்கப்படுவதாக. அவைகள் பழுதானவைகள்லாம் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய பழுதான ஜப நேரங்கள், என்னுடைய பழுதான வேத தியான நேரங்கள், நான் பழுதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்கிற நேரங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னைக்கு நான் மறுபடியும் தாவீதின் கூடாரமாக நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை தருவீராக. அர்ப்பணித்த ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெண்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஆண்களாக இருந்தாலும் அவர்களையும் சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கவர்களே, உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.